அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. சரிங்க, நீங்கள் வாஸ்து என்ன சொல்ல போகிறீங்க? ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. வாஸ்து படி நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னா வாஸ்து வேலை பார்க்குமா, என்னுடைய விதி வேலை பார்க்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இதுக்கு உங்களோட பதில் என்ன சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட்டு. இந்த கோவில்களுக்கெல்லாம் நடிகர்களுங்க போகிறாங்க. இதை ஒரு நியூஸாக எடுத்து எல்லா நியூஸ் சேனலும் போட்டுட்ருக்காங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு கூத்தாடி கோயிலுக்கு போகிறான். அவன் போகிறதுனால, அவன் நடித்ததுனால அந்த படத்தை பார்த்து பசங்க எல்லாம் புள்ளிங்கோ மாரி முடிய வச்சுக்கின்னு பேண்ட்டை போட்டுக்கின்னு திரிஞ்சிட்டு இருக்கானுங்க, ரவுடிசம் பண்ணிக்கின்னு. அந்த மாதிரி ஆளுங்க கோயிலுக்கு போகிறான்னு சொல்லிவிட்டு அதை ஒரு நியூஸில் எடுத்து போட்டுட்டு உட்காந்துக்கிறான். ஒரு விவசாயி 100 மூட்டை, 50 மூட்டை, 200 மூட்டை பயிர் வச்சு 3 மாதம் 4 மாதம் பயிர் வச்சு அத்தனை பேருக்கு சாப்பாடு அன்னம் அளிக்கிறான். உங்கள் கவர்மெண்ட்டில் தான் ரெக்கார்டு இருக்குல்ல, இந்த விவசாயி இவ்வளோ மூட்டை விவசாயம் பண்ணி கொடுத்துருக்காரு, இத்தனை பேருக்கு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஏன் இந்த விவசாயி இந்த கோயிலுக்கு போனாருன்னு போடுங்களேன். தெய்வமே தெய்வத்தை தேடி போடுங்களேன். என்ன குறைஞ்சி போடுவீங்க? ஒரு கூத்தாடி போகிறான்ட்டு போடுறீங்க. ஒரு விவசாயி சோறு போடுறான், அவனை எடுத்து போட மாட்டேறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கரும்பு விவசாயி, ஒரு சர்க்கரை வருது, வெல்லம் சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம்? அவன் ஒரு கரும்பு விவசாயி கோயிலுக்கு போகிறாரு, எடுத்து போடுங்க, நியூஸில் போடுங்க. ஒரு பால் பண்ணை வச்சுருக்காரு, இந்த பால் பண்ணை விவசாயி போகிறாரு, ஒரு மாதத்துக்கு 3 லிட்டர் பால் கொடுக்குறாரு. நம்ம அந்த பால் தான் நம்ம டீ போட்டு சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், பல விஷயங்கள்லாம் நம்ம தயிர் சாப்பிட்றோம், நெய், வெண்ணெய், இது எல்லாம் நமக்கு இவர்கிட்டேருந்து இவ்வளோ விஷயம் நம்ம நாட்டுக்கு அவர் பண்ணுறாரு. அதை எடுத்து போடுங்க நியூஸில். இது ஏன் போட மாட்டீங்க? கொஞ்சம் நம்ம மாற்றி யோசிங்க. சும்மா அந்த அரசியல்வாதி பின்னாடியும் அந்த நடிகர் பின்னாடியும் ஓடி நாட்டை குடிச்சவராக ஆகாதீங்க. என்னுடைய கனிவான வேண்டுகோள். சரிங்க, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, வாஸ்து பற்றி என்ன நான் சொல்லிட்டேன். வதியதா விதியதா என்னன்றதை நம்ம அது சின்ன ஒரு விஷயம் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கடந்து வந்த பாதை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் நீண்ட வீடியோ தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்து கவனமாக எல்லோரும் கேளுங்க. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் வீடியோவில் பேசுகிறேன், போகிறேன், வரேன், இதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்னா, இவன் பெரிய அப்பாட்டக்கரு, இவன் பெரிய ஆள் ஆகிட்டான், அதனால் இதுமாரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இருமல் வருது, 3 நாளாக ஜுரம், அதனால தான் வீடியோ போடல. திருப்பதி போயிட்டு வந்ததுலேருந்து தண்ணி ஒத்துக்கலை. இந்த கண் திருஷ்டி ரொம்ப மோசமானது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. நாங்கள் அந்த கஷ்டத்தை தெரியாமல், இப்போ என்னை யாரா கேட்குறாங்க அப்படின்னா எப்படிவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா, சிறப்பாக இருக்கிறேன், அமோகமாக இருக்கிறேன், அற்புதமாக இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 இருக்கும். அதையும் அவங்ககிட்ட சொல்லி நம்ம சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது அவங்ககிட்ட? அது அந்த கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு பாசிட்டிவாக பேசும்போது அவனும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவனுக்கும் போகும். அதனால் ஒரு நெகட்டிவாக எதுவும் நாங்கள் பேசுறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்க இவனுக்கு தலைக்கணம் வந்துடுச்சு, இவன் இல்லை நிறைய பணம் வச்சுங்கிறான், அதனால தான் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்க. தப்பு. கடவுள் எல்லாருக்கும் அவங்கவுங்க லெவலில் கஷ்டத்தை கொடுத்து, மோடிக்கு கஷ்டம் இல்லையா, சிஎம்முக்கு கஷ்டம் இல்லையா, விவசாயிக்கு கஷ்டம் இல்லையா, எறும்புக்கு கஷ்டம் இல்லையா, எல்லாருக்கும் கடவுள் அளந்து தான் வச்சுருக்காரு. அந்த கஷ்டம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் எங்கள் வாஸ்துவில் நாங்கள் கற்றுக்கின விஷயம். அதுதான் நாங்கள் பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சும்மா இந்த ஐயோ அவனுக்கு என்ன இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் போடுறேன். சரிங்க, நான் பிறந்தது 15/11/1981. எங்கள் அப்பா, நான் 6வது குழந்தை. ஒரு சின்ன கிராமம்தான்.
ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டம். நான் பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாயும் தன் மகனுக்கு தெய்வம்தான். எங்கள் அம்மா அதையும் தாண்டி எப்படின்னா சாப்பாட்டுக்கே கஷ்டம். அரிசியே இருக்காது. அங்கே போய் ஒவ்வொரு படி ஒரு காபடி அரிசி கடன் வாங்கின்னு வந்து சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் அரைப்பாத்ததுக்கப்புறம் நெல் வச்சு குத்தி அந்த அரிசி எடுத்துன்னு போய் அவங்க கொடுப்போம். ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் எங்கள் அம்மா போய் வாங்கின்னு வருவாங்க. இல்லை நான் போய் வாங்கின்னு வருவேன், இல்லை எங்கள் அண்ணன் யாராவது போய்ட்டு வாங்கின்னு வருவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அரிசி கேட்கறத விட்டுட்டு கெவுரு வாங்குவோம். கெவுரு கடனாக வாங்குவோம். கேழ்வரகு கடை 1 படி 4 படி அப்படின்னு வாங்கி கெவுரு அரைச்சி கூழ் தான் சாப்பிடுவோம். 3 வேளையும் கூழ் சாப்பிடுவோம். அப்படிலாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாலாம் நிறைய நைட்டில் பட்னியாக பார்த்துருக்காங்க. எங்களுக்கு தெரியாது. இருந்த சாப்பாட்டை ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்டு பத்துருவோம். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தா சாப்பாடு இருக்காது. அவங்க நிறைய தடவை பட்னியாக பார்த்துருக்காங்க. அப்படிலாம் எங்களை காப்பாற்றினாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. வாழ்க்கையினுடைய நம்பாட்டுன்னு போன போக்கில் அப்படியே இருந்துட்டேன். கஷ்டம் ஃபேமிலியில் கஷ்டம் இருக்குதுன்னு தெரியும். பணம் இல்லை, வருமானம் இல்லைன்னு தெரியும். சின்ன வயசு இல்லையா, நமக்கு என்ன தெரியும் அதை பற்றி. ஜாலியாக விளையாடிக்கிட்டு பணங்காய் சாப்பிட்டுக்கிட்டு பசங்க கூட விளையாடிக்கின்னு இப்படியா ஒரு லைஃப் போச்சு. அதுக்கப்புறம் நான் 12வது படிக்கிறேன். எக்ஸாம் ஃபைனல் இயர் எக்ஸாம் 2வது எக்ஸாம் வருது, ஆனுவல் எக்ஸாமு. எங்கள் அம்மா வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. பொங்கல் கழிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு இறந்துட்டாங்க. அப்படியே என்னுடைய வாழ்க்கையே அப்படியே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வாழவே முடியாது, நம்ம இறந்து போயிடுவோம். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா தான் பெரிய உலகம்னு நினச்சிக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சியே பார்க்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எப்படி நான் கண்டிப்பாக வாழ மாட்டேன், இறந்து போயிடுவேன், என்னால் நம்மளால் வாழ முடியாது அம்மா இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்தேன். நம்ம செத்துடலாம், கூடிய நாளில் நம்ம உயிரை நம்ம மாற்றிக்கலாம், நம்மளால் இருக்க முடியாது, அம்மா இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலை என் மனசுக்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு போக பார்க்க நாட்கள் தான் மருந்து இல்லையா வலிக்கு. அந்த மாதிரி நாட்கள் செல்ல ஒரு 10-11 மாதமாக இருக்கும். எங்கள் அம்மா இறந்து 11 மாதம் கிட்ட சாப்பாட்டுக்கு கஷ்டம்னா கஷ்டம். எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது. அப்போது அரிசி இருக்குது, வீட்டில் ஒரு 7-8 மாடு, பால் இருக்குது, அரிசி இருக்குது, காய்கறி இருக்குது. சாப்பாடு செய்யறதுக்கு ஆள் இல்லை. சாப்பாடு நான் செய்வேன். இன்றைக்கி 12 மணிக்கு செஞ்சேன்னா நாளைக்கு 12 மணிக்கு தான் செய்வேன். அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொலன்னு ஆகிடும், இல்லையா வேகாமல் வந்துடும். ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஏடா கூட பண்ணி வைப்பேன். குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. ஏதோ நான் தண்ணி கொதிக்கிறப்ப வெங்காயத்தை அரைச்சி போடுவேன், மிளகாத்தில் குழச்சி வைப்பேன். அதுதான் குழம்புன்ற பேரில் ஏதோ ஒன்று வைப்பேன். புளியை கச்சி வர அதிகமாக ஊற்றுவேன், நாளைக்கு கம்மியாக ஊற்றுவேன். அது குழம்பு மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு மோர் ஓரளவுக்கு கஞ்சி சாப்பிடுவோம். எப்போ பார்த்தாலும் மோர். வீட்டில் மாடு கற்றுனால எவ்வளோ நாளைக்கு தான் மோரே சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை 10 மாதம் போகுது. உங்களால் முடியல. இந்த காயத்துக்கு மருந்து என்ன சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தான் நான் 12வது படிக்க முடித்தேன் இல்லையா, ஃபெயில் ஆகிட்டேன். 10th ஃபெயிலு, நான் 12th ஃபெயிலு. இப்போ நான் ரொம்ப அப்பா டக்கர்லாம் கிடையாது. நான் ரொம்ப போர் படிப்பில், சரியாகவே படிக்க மாட்டேன். படிச்சுட்டு மார்க் வந்து ரொம்ப கம்மி, ஃபெயில் ஆகிட்டேன். அது வீடியோ வந்து வெளியில் உட்காந்து போட்டுருந்தேன். ஊரில் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளி வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்க. அந்த மேலே சத்தம் அதிகமாக, அதனால தான் சரி உள்ளே வந்து கண்டினியூ பண்ணுறேன். கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. நான் சின்ன பையன்றதுனால எனக்கு நான் இந்த வாழறதுக்கு விருப்பம் இல்லையே. அதனால் நம்ம உயிரை நம்ம சீக்கிரம் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாழ்க்கை வந்து ஒரு அல்லோலப்படுதுன்னு சொல்லலாம். இந்த பாதை தான் நம்ம போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு போன போக்கில் மனம் போன போக்கில் நான் பாட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி 1 by 1 காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என்ன சொன்னாங்க, இல்லை எனக்கு வேணான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஊரில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, அப்பாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணிடலாம் சரியா. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடுக்காக நிம்மதியாக இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக சாப்பிடலாம் இல்லைடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு திட்டினார். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எங்கள் அம்மா இந்த இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்கறதுக்கு என்னால் முடியல. நான் வேணாம் அப்படின்னு சொல்லின்னு ஒரு பக்கமாக இருக்கிறேன். அப்புறம் யோசிச்சு என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு கட்டத்தில்
சரின்னு சொல்லிட்டு நான் என்ன எதுக்காக சரின்னு அந்த அந்த எதுக்காக நான் அந்த சரின்னு சொல்கிறப்ப நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, நிறைய இந்த படத்தெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த சித்திங்கெல்லாம் வந்தாங்கன்னா பசங்களை கொடுமைப்படுத்துவாங்க, சரியாக கவனிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை கேள்விப்பட்டு என்ன சொந்தக்காரங்களும் அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. அவ்வளோதான் உன் கதை, உனக்கு சரியாக சோறு போட மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, இதெல்லாம் நீ ஒத்துக்காதரா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம அப்பாவது பசி. எங்கள் அப்பா நல்லா, அவங்க அப்பா கோடீஸ்வரன், எங்கள் அப்பாவை நல்லா ராஜா விட்டு கண்ணிட்டு மாரி வளர்த்து விட்டு போட்டாங்க. சரி அவராவது பட்டினி இல்லாமல் இருக்கட்டும், சரி பண்ணிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க எங்கள் சித்தி பார்க்கறதுக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கு போகிறாங்க, என்னை கூப்பிட்டாங்க. நான் போகல, விருப்பம் இல்லை, நான் போகல. வேறு மாதிரி வீட்டில் வேலைக்குது சொல்லிட்டு நான் சமாளிச்சிட்டேன். நான் போய் பார்க்குறேன், எனக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாகி போச்சு. என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஆனால் பாருங்கள், ஒரு சித்தின்றவங்க கொடுமைப்படுத்துவாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க, அதை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்த இடத்துல நான் அந்த முந்தானி முடிச்சுன்ற படத்தையே அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன். அந்த ஊர்வசி அங்கே சித்தி கேரக்டர் தான். அந்த மூத்த தாரத்து குழந்தைக்காக இந்த கர்ப்பப்பையை எடுத்துருவாங்க அந்த அம்மா. இந்த காலத்து சித்திங்க இப்படியும் இருக்காங்க அப்படின்றத நான் அப்போ தான் உணர்றேன். அப்போ தான் இவங்க மேலே எனக்கு கொஞ்சம் பார்வை திரும்புது. ஓகே, நம்ம அதுமாதிரி பண்ணாமல் எதுவும் நம்மளுக்கு கொடுமைலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பாடெலாம் நல்லா போட்டுவாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எப்படி பார்க்குவாங்களோ அதை விட 4 மடங்கு என்னை பார்த்துக்கினாங்க. சாப்பாடு விஷயத்துலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி. குலசாமின்னு சொல்லலாம், என்னுடைய குலசாமின்னு சொல்லலாம். அவங்க இல்லை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் இல்லையா, இந்தமாரி நிம்மதியாக உட்காந்து வீடியோ போட முடியாது. இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய சப்போர்ட்டு எனக்கு அவங்க தனி ஆளாக நின்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இல்லை அப்படின்னா நான் ஜீரோ இன்றைக்கி. அப்போது நான் இன்றைக்கி சொகுசாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கேன், நாங்கள் போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை அங்கே சிதைஞ்சிருக்கு. அவங்க எனக்காக அவங்க குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் குழந்தை வேணான்னு சொல்லிட்டாங்க அப்போவே. எனக்கு குழந்தைலாம் வேணாம், இந்த ஒருத்தனே போதும், ஏன்னு இருக்கிற பசங்க அவங்க பார்த்தா பார்க்கட்டும், இல்லைனா இவன் ஒரு ஆள் போதும், சோறு போடுறான் போடல, நான் இவனே பார்த்து விட்டுறேன் அப்படின்னு விட்டாங்க. யாருக்கு வரும் இந்த மனசு? பெச்சாராக போச்சு எனக்கு. ஓகே, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் சண்டைலாம் போட மாட்டேன். அவங்க பேசுகிறதே பார்த்தீங்கன்னா இந்த பப்புன்னு கூத்தாடிலாம் பேசுவாங்கல்ல, பப்புன்னு காமெடி அந்த மாதிரி இருக்கும். சிரிச்சாங்கன்னா அப்படி சிரிப்பாங்க. உடல் உடலுக்கு நோயெல்லாம் பறந்து போயிடும், அந்த மாதிரி ஒரு சிரிப்பாங்க. அவங்க அண்ணனும் அப்படி தான், அவங்களும் அப்படி தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்களா? நான் சென்னையில் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கேன். நான் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கேன், நல்லா கோயிலாக சுற்றுறேன், வாஸ்து பாடுறேன், நிறைய பேர் லைஃப்பை நான் அனலைஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒருத்தருடைய வாழ்க்கை எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன். அப்படி தான் நான் சென்னை அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் முடிஞ்சு டிகிரி கரஸில் போட்டு படிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு கல்யாணம், எங்கள் அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது. சரி சீக்கிரமாக பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறாங்க. எனக்கு பொண்ணு சொந்தக்கார வீட்டிலலாம் போய் பொண்ணு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னு தெரியல, பையன் கருப்பு, நான் டிக்கேஷன் கலரில் இருக்கேன்ல, அதனால் அவங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. நிறைய சொந்தக்காரங்க பொண்ணு கொடுக்கல. அதுக்கப்புறம் வெளியில் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறோம், நிறைய பொண்ணு பார்க்குறோம், செட் ஆகலை. அதுக்கப்புறம் எங்கேயோ இப்போது இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியாச்சு. 2007 முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க 2008 பெரியவன் பிறந்தான். அதுக்கப்புறம் 10 சின்னவன். அதுக்கப்புறம் 11, 12 எங்கள் அப்பா காலமாயிட்டார், கேன்சர் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை நான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழித்து நான் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அப்படின்ற ஒரு வீடியோ பார்க்குறேன். பார்த்துட்டு அது வரைக்கும் என் வாழ்க்கை கிட்டத்தட்ட பாருங்கள், எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து ஓகே எங்கள் சித்தி இருக்காங்க, ஏதோ ஒரு வாழ்க்கை இப்படி தான் வாழணும், ஏதோ போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதுவில் போயிட்டு இருந்தது. அவங்க கிராமத்தால் அந்தளவுக்கு தெரியாது, ஏதோ வாழணும், கடலாம் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், ஃபேமிலி குடும்பம் குட்டிங்க கூட இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு.
நம்ம நல்லா இருக்கணும், பசங்களாம் நல்லா இருக்கணும், நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. கிராமத்தில் எல்லாம் பொதுவாக அப்படி தான் நினைப்போம். அந்த மாதிரி ஆள் இந்த ஆண்டாள் பி சொக்கலிங்கன்றவரை நான் பார்க்குறேன். அவருடைய வீடியோ கேட்ட உடனே என்னுடைய மைண்டு ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. தாய் தகப்ப அறிவுரை சொன்னால் எப்படி இருக்குமோ, குருவுக்கு அறிவுரை சொன்னால் எப்படி இருக்குமோ, இதேமாரி பல 100 மடங்கு அவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிற விஷயங்களை கேட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்தூக்கி பார்த்துக்கிட்டு அதை சரி செய்துக்கிட்டு வரேன். அது சரி செய்துக்கிட்டு அப்போ தான் நான் சொல்கிறேன், பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன், நெகட்டிவான விஷயம்லாம் பேசுகிறது இல்லை. கரண்ட்டு போயிடுச்சு. சரி, அவர் பேச்செல்லாம் கேட்டு வாஸ்துவை பற்றி கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், ஓகே இதுக்கெல்லாம் வீடோட அமைப்பு காரணம். நம்ம அம்மா சீக்கிரமாக இறந்தது, நம்ம அண்ணனுங்க நிறைய பேர் இறந்தது, நம்மளுடைய வாழ்க்கை இதுமாரி மாறுறது, இது நம்ம கஷ்டப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் வீட்டோட அமைப்பு காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த வீட்டை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருந்தோம்னா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு புரிய வருது. நான் அதை தான் இப்போ எல்லாருக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பட்ட கஷ்டம் யாரும் நீங்கள் படக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், நீங்கள் சிறப்பாக இருக்கணும், அமோகமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் பட்ட கஷ்டம் நீங்கள் யாரும் படக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன். நிறைய வீடு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு வரேன். நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒன்று நான் சொல்கிறது சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். உங்கள் நேரம் நல்ல நேரமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்க போகிறீங்க. எனக்கு நல்ல நேரம் வந்தோடனே நான் எப்படி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இப்போ நான் எப்படி திடீர்னு அவருடைய பேச்சு எப்படி ஒரு நாள் கேட்டு என்னோடய டேர்னிங் பாயிண்ட் எப்படி வந்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேரம் வரும். அன்றைக்கி எங்களை யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கை டேர்னிங் மாறும். இது பார்த்துருங்கள். இது தாங்க நான் கடந்து வந்த பாதை. நான் இப்போ பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் பாசிட்டிவாக பேசுறதுக்கு காரணம் எல்லாமே மனிதர் இப்போ நான் சொன்ன விதியதான் சொன்னோம்ல, வாஸ்து ஜெயிக்குமா உங்களுடைய விதி ஜெயிக்குமானா கண்டிப்பாக விதி தான் ஜெயிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதுதான் ஒரு சூட்சம் அதில் இருக்குது. அதுதான் நாங்கள் ஆண்டாள் வாஸ்து அகாடமியில் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். நம்முடைய விதியை தீர்மானித்தது யார்? நம்முடைய ஜாதகம், நம்முடைய வீடு, நம்முடைய உடல், இது எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டு. மூணுமே ஒன்று தான். ஒன்றோட ஒன்று கனெக்டு. அப்போது இது எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட். நம்ம இந்த மாதிரி இடத்துல நம்ம வாழணும், இன்னார் தான் நமக்கு மனைவியாக வரணும், இந்த மாதிரி பிள்ளைகள் தான் நமக்கு பிறக்கணும். இதெல்லாம் நம்ம கையிலையா இருக்குது? மண், மனைவி, மக்கள், இதெல்லாம் கடவுள் அவங்க கையில் வச்சுக்கலாம். சரிங்களா? இது 3ம் அவங்க கையில் வச்சுக்கிட்டான். நம்ம கையில் எதுவும் கிடையாது. இன்னாருக்கு நீ போய் பிறக்கணும், இன்னாருக்கும் பொண்ணு உனக்கு மனைவியாக வரணும், உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்கணுன்றது அவன் எழுதுன எழுத்து. சரியா? இதை தான் நாங்கள் கண்டுபிடிச்சி நீ என்ன பண்ண, உனக்கு என்ன விதி அவன் விதிச்சிருக்கான் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி உங்கள் வீட்டை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சி அந்த விதியை எந்த கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ அந்த கடவுள்கிட்ட உங்களை அனுப்புகிறோம். அதை சரி செய்யறதுக்கு உண்டான தீர்வை அந்த கடவுளே கொடுப்பாரு அப்படின்றத தான் நாங்கள் ஆண்டாள் வாஸ்து அகாடமியில் சொல்லி கொடுக்குற விஷயம். நாங்கள் தகடு வைக்கல, தாயர்த்து வைக்கல, பரிகாரம் எதுவும் செய்யலை. நாங்கள் பணம் கொடுங்க, ஓமம் வளர்த்துறோம், யாகம் வளர்த்துறோம், 50,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்கன்னு கேட்கல. இது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் பாருங்கள். ஒரு கடவுளை விதித்த விதியை நாங்கள் கண்டுபிடிச்சி உனக்கு அதுக்கு தீர்வை சொல்லி அந்த வீட்டை எப்படி கரெக்ஷன் பண்ணணும், அதுக்கு நீ எந்த கோவிலுக்கு போகணும், இதை பற்றி சொல்கிறதாங்க ஆண்டாள் வாஸ்து அகாடமி. ஆண்டாள் வாஸ்துவில் நாங்கள் இதுதான் சொல்லிக் கொடுக்குறோம். இதுதான் நீங்கள் ஆண்டாள் வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃபு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், யாரும் என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் யார் மனுஷன் புண்படுத்தணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போடல. என் வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறேன். நான் ஏதோ பைத்தியக்காரன் பேசிட்டு போகிறேன். உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு வாஸ்து ரீதியாக சந்தேகம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன வாஸ்துக்கு விதியான்னு கேட்டால் விதி தான் ஜெயிக்கும். அந்த விதியை ஜெயிக்கிறதுக்கு நம்ம எந்த கடவுளை பிடிச்சா அந்த கடவுளே நம்முடைய விதியை மாற்றுவார் அப்படின்றது தான். அதை கண்டுபிடிச்சது தான் எங்கள் ஐயா ஆண்டாள் பி சொக்கலிங்கம்.
அந்த விதியை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா அந்த கடவுள்கிட்ட இருக்குது. அந்த கடவுள் யார் அதை சொல்கிறது தாங்க நாங்கள் ஆண்டாள் வாஸ்து. வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் தமிழ் ஆசிரியர்கிட்ட போயிட்டு தமிழ் கேட்டினா சூப்பராக பாடம் எடுப்பார். இங்கிலீஷ் ஆசிரியர்கிட்ட போய்ட்டு இங்கிலீஷை பற்றி பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. கணக்கு வழியாகிட்ட போய் கணக்கு கேட்டிங்கன்னா கணக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் வக்கீல்கிட்ட போய் எனக்கு ஜுரம் அடிக்குதுங்க 3 நாளாக கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னால் அவருக்கு என்ன தெரியும்? டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு இது மேலே ஒரு கேஸுங்க, உங்கள் வண்டி ஆகி இது மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சிங்க, அவர்கிட்ட இந்த கேஸ் ஃபைல் பண்ணுங்க டாக்டர் எடுப்பாரா? யார்கிட்ட போனால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், என்ன விஷயத்துக்காக யார்கிட்ட போகணும், இதை சொல்கிறதாங்க ஆண்டாள் வாஸ்து டீம். இதை கண்டுபிடிச்சி நாங்கள் சொல்கிறோம். எங்களால் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றம் வந்துகிட்ருக்கு. ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க. சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. யார் மனசு மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் இது யார் மனதையும் புண்படுத்தணுன்றதுக்காக இந்த வீடியோ போடலை. என் தாய் தகப்பன் என்னை பற்றி நான் போடுறேன். சரிங்களா? உங்களை யாராவது ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் அதில் மெசேஜ் போட்டிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நான் யாரையும் மெசேஜை ஹர்ட் படுத்தணுன்ற விதி எனக்கு கிடையாது, எண்ணம் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.